ராமனி அழைத்து வாலி ஆனதோர் வெவ்விடத்தில் வந்து போர் விளைக்கு இயல்பை நின்று எவ்விடத் துணிந்தமைந்ததென்கருத்து தென்றனன் தெவ்வடக்கும் வென்றியானும் நன்றிதென்று சிந்தியா. அவ்விடத்து இராமன் நீ அழைத்து வாலி ஆனதோ வெவ்விடத்தில் வந்து போர் விளைக்கும் இயல்பை வேறு நின்று எவ்விடத் துணிந்தமைந்தது என் கருத்து இது என்றனன் தெவ்வடக்கும் வென்றியானும் நன்றிது என்று சிந்தியான். அவ்விடத்தில் அந்த இடத்தில் போய் சென்றவுடனே தெவ்வடக்கும் வென்றியானும், தெவ்னா பகைவர், கடைசி வரியை முன்னாடி தெவ்வடக்கும் வென்றியான், பகைவர்களை அழித்து அடக்கும் வெற்றியை உடையவனாகிய ராமன் சிந்தியா ஆலோசித்து என்ன சொன்னான்? ராமன் நீ அழைத்து, நீ வந்து வலிய போருக்கு அழைத்து வாலி ஆனதோர் வெவ்விடத்தில் வந்து போர் விளைக்கும். வாலி எனப்படுகின்ற பெரிய ஒப்பற்ற கொடிய விஷத்துடனே வெவ்விடத்தில் வந்து போர் விளைக்கும் இயல்பை, கொடிய விஷம் போன்ற வாலியுடனே வந்து போர் செய்கின்ற இயல்பைல வேலையிலே வேறு நின்று எவ்விடத் துணிந்து அமைந்தது. வேறு நின்று, வேறொரு இடத்திலே நின்றா மறைந்து நின்று, வேறாக யானுடைய ஓரிடத்திலே நின்று எவ்விட அம்பு எய்திட, எவ்விட எய்திடன்னு தான் எவ்விட துணிந்து அமைந்தது என் கருத்து. வேறு இடத்துல நின்று நான் அம்பு வீழ்த்துவேன் என்னுடைய கருத்து என்றனன் ஆரம்பத்திலே மறைந்திருந்து முதல்ல முடிவு பண்ணிட்டு தான் செய்யறாரு. சும்மா நடுவில் வந்து நேரம் போய் அம்பு விட்டது போகல மறைஞ்சு அதெல்லாம் கிடையாது. நீங்க 5 படிச்சிருங்க, 5 வரதுக்கு ஓகே. இதுல 5 படிச்சிருங்க. ஓ சரி சரி. அதான் இன்னும் 4 இல்லை, இன்னும் 2 படிங்க. அதுல சந்தமா இருக்கு, அவ்வளவுதான். இன்னும் 2 படிங்க, 5 அப்போ அடுத்து படிக்கிறவங்க அந்த 10 இது பண்ணிடுங்க. ஓ அந்த 10 கணக்குக்கா? 10 கணக்கு இப்பவே கரெக்டா இருக்கு. அப்படியே ஆரம்பிச்சோம். இது ரொம்ப பெரிய படம், அந்த நம்பர் படி போகலாம்னு பார்த்தேன். நோ ப்ராப்ளம். ஞாபகம் எப்படியாவது கணக்கு வச்சுக்க முடியும்னா பண்ணுங்க, கணக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு கரெக்டா 5 இருக்க முடியுது. என்ன 2 பாட்டு நீங்க படி. வார்த்தை என்னது ஆகவாணி எங்கு தேறி நான் மகன் தீர்த்தரங்க வேலையஞ்ச நீலமேகம் நாணவே வேர்த்து மண்ணுளோரெறிந்து விண்ணுளோர்கள் விம்மமே ஆர்த்த ஓசை ஈசனுண்ட அண்டமுற்றும் உண்டதே. வார்த்தை அன்னதாக வான் இயங்கு தேறி நான் மகன் நீர்த்தரங்க வேலை அஞ்ச நீலமேகம் நாணவே வேர்த்து மண் உள்ளோர் எரிந்து விண்ணுள்ளோர்கள் விம்ம மேல் ஆர்த்த ஓசை ஈசனுண்ட அண்டமுற்றும் உண்ட. சுக்ரீவன் வந்து போர் கர்ஜனை செய்ய எங்க வாலியுடைய அந்த இருப்பிடத்திற்கு முன்னாலே போய் நின்று சுக்ரீவன் செய்த ஆரவாரம் பத்தின பாட்டு. வார்த்தை அன்னதாக இவ்வாறு ராமன் கூறின உடனே ராமன் சொல்லிட்டான், வாக்கு கொடுத்துட்டா இனிமே என்ன வேணா செய்யணும். குன்றேறி யானை போர் கண்டற்றால் அந்த வாலியங்கு தேறினான் மகன். வானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய பேருடைய சூரியனுடைய மகனான சுக்ரீவன் நீர் தரங்க வேலை அஞ்ச அலைகள், தரங்கம்னா அலை, அலைகள் பெருகின்ற அந்த கடல் அஞ்சுமாறும் நீல மேகம் நானே, நீல மேகமும் நாடுமாறும் வேர்த்து மண் உள்ளோர் எரிந்து, இந்த நில உலகத்தில் உள்ளோர் வேர்த்து இரிந்துன்னு அஞ்சி உடல் வேர்த்து ஓடும்படியாகவும் விண்ணுள்ளோர்கள் விம்ம, மேலே தேவலோகத்தில் உள்ளவர்களும் அஞ்சிட மேல் ஆர்த்த ஓசை, அவ்வாறு அவர் ஆர்ப்பரித்த அந்த ஓசையானது மிகுதியாக ஆரவாரம் செய்த ஓசை எப்படி இருந்தது? ஈசனுண்ட அண்டம் முற்று உண்டது. பிரளய காலத்துல இறைவன் இந்த அண்டகோளம் முழுவதையும் உண்டதாக இருந்தது.
இடித்துரப்பி வந்து போர் எதிர்த்தியேல் அடற்பனென்று அடித்தலங்கள் கொட்டிவாய் மடித்தடுத்தலங்குதோள் புடைத்து நின்றுழைத்த பூசல் புக்கதென்ப மிக்கிடம் துடிப்ப அங்குரங்கு வாடி தின்செவித்துளைக்கணி. என்ன ஒரு இதெல்லாம் கம்பேர் உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அந்த மாதிரி உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் வாய் இடித்துரப்பி வந்து போல் எதிர்த்தியல் அடர்ப்பன் என்ற அடித்தலங்கள் கொட்டி வாய் மடித்தடுத்தலங்கு தோல் புடைத்து நின்றுழைத்த புக்கதென்ப மிக்கிடம் துடிப்பு அங்குரங்கு வாலி தின்செவி தொலைக்கணி. வந்து வாலி வந்து படுத்து உறங்கிட்டு இப்படி ஆர்ப்பரிக்கிற ஓசை எப்படி வாலியினுடைய செவி பறையிலே போய் விழுந்தது அப்படிங்கிறதுக்கான பாட்டு. ஸோ அதனால வந்து நம்முடைய செவி பறையும் துளைக்கிற மாதிரி அந்த பாட்டினுடைய ஓசை. இடித்து இடித்து உரப்பில இடி இடித்தார் போல அதட்டி இடித்து உரப்பி வந்து போர் எதிர்த்தியேல் அடர்ப்பன் என்னுடன் வந்து நீ சண்டையிட்டால் அடர்ப்பன் உன்னை கொல்வேன் என்று அடித்தலங்கள் கொட்டி, அடித்தலங்கள்னா கால் கொட்டி, அந்த குஸ்தி போடுறவங்கள அப்படி கால்களை தட்டுவாங்க இல்லையா, அடித்தலங்கள் கொட்டி வாய் மடித்து, அதாவது வாய் மடித்து உதடுகளை மடித்துக் கொண்டு அடுத்தலங்கு தோல் வாய் மடித்து அடுத்து அலங்கு தோல் அலங்கு தோல் புடைத்து தன்னுடைய தோள்களை தட்டி, இந்த இடத்துல புடைத்தல் புடைத்த கைகளால் புடைத்த புடைத்து நின்று உழைத்த பூசல். இவ்வாறு அவன் செய்த அந்த பூசலானது உழைத்த வலிய போருக்கு அழைத்த ஆரவாரம் புக்கது என்ப அது சென்று சேர்ந்தது எங்கே மிக்கிடம் துடிப்ப, அதான் அவனுக்கு மிக்கு இடம் துடிப்ப, இடது பக்கம் துடிக்குமா, மிக்கு இடம் துடிப்ப, அதாவது இடது தோல் துடிக்கிறது, இடது கண் துடிக்கிறது, இடது கை துடிக்கிறது, அதெல்லாம் சகுனங்களுக்கான குறிப்பு இல்லையா. மிக்கு இடம் துடிப்ப அவனுடைய இடப்பக்கம் துடிக்குமாறு அங்கு உறங்கு வாலி, இங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்ற வாலியுடைய தின் செவி தொலைக்கணி, திண்மையான செவி தொலைக்குள்ளே சென்று குலைத்த பூசல் புக்கதென்ற கரிமுழக்க மாதிரி ஏற்பது செய்வதற்கு என்ன ஓக்கிய ஆட்போடு கேட்டனன் அதுமேல் ஒரு பாக்கடல் கிடந்ததே அணைய பாங்க ஒரு பாக்கடல் கிடந்ததே மால் பெருங்கடகரி முழக்கம் வாழறி ஏற்பது செவித்தலத்தென்ன ஓங்கிய ஆர்ப்பொலி கேட்டனன் அமளி மேல் ஒரு பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மையா. பார்க்கடல்ல திருமால் உறங்குது, ஆனா இவன் உறங்குறது எப்படி இருக்கு, அமளி மேல், அமளினா படுக்கை மேல பார்க்கடலே கிடக்கிற மாதிரி, அமளி மேல் ஒரு பார்க்கடல் கிடந்ததே, அதாவது வெண்ணிறம் கம்பீரமான தோற்றம், அது பற்றி பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மையா. அவன் ஆர்ப்பொலிக்கு ஓங்கிய ஆர்ப்பொலி கேட்டன, மிகுந்த ஒலிக்கின்ற இந்த ஆரவார ஒலியை கேட்டால் அது எப்படி இருந்தது அந்த ஒலினா, மால் பெருங்கடகரி, மயக்கம் கொண்ட மால், மயக்கம் கொண்ட பெருங்கடகரி, பெரிய மத யானை முழக்கம், அந்த மயக்கம் கொண்ட பெரிய மத யானையினுடைய முழக்கத்தினை மால் பெருங்கடகரி முழக்கம் வாழறி செவித்தலத்து ஏற்பதென்ன. வாழறினா கொடிய சிங்கம், கொடிய சிங்கமானது தன்னுடைய காதுகளை விடைத்து கொண்டு கேட்பது போல அந்த சுக்ரீவனுடைய முழக்கத்தை பாடித்தார். உளுத்தரன் பொறையிலிருந்து எழுபது உற்றமை கொடைக்கடந்தோடினான் மனத்தின் எண்ணினான் சித்தனன் அவ்வொதுக்க விசையின் அப்புறத்து இழித்தது அவ்வுலகம் போல் ஏழோடு ஏழு. உருத்தனன் புற எதிர்ந்து இளவல் உற்றமை கரைத்தடந்தோடினான் மனத்தின் எண்ணினான் சிரித்தனன் அவ்வொடி
திசையின் அப்புறத்து இரித்தது அவ்வுலகமோர் ஏழுடைய. உருத்தனன் பொற எதிர்ந்து உற்றவன் தன்னுடைய புதைந்து இளவல் உற்றம். உருத்தனன் கோபித்து கொண்டு பொற எதிர்ந்து போரிடுவதற்காக எதிரே வந்து இளவல் உற்றான் தன்னுடைய தம்பி வந்து சேர்ந்ததை வரைத்தலன் தோழினான். மலை போன்ற தோள்களை உடையவன் மனத்தின் எண்ணினான். இந்த சத்தத்தை கேட்டோடனே தெரிஞ்சுட்டு சுக்ரீவ சத்தம் தான் அப்படின்னு மனத்தின் எண்ணினான். மனசுல யோசிச்சு தம்பி வந்திருக்காங்க அப்படின்ட்டு சிரித்தன அப்படியே சிரிச்சுட்டான். அவ ஒலி அப்படியே சிரிக்கிறான். இவன் தான் சண்டைக்கு வந்திருக்கானா. அவ ஒலி அந்த சத்தம் எப்படி இருக்குது? சிரித்தது திசையின் அப்புறத்து இரித்தது. 8 திசைகளுக்கும் அப்பால் சென்று அஞ்சி ஓடும்படி செய்வது. அவ் உலகமோர் 7 14 லோகங்களையும் பயந்தோடும்படி செய்தது. எழுந்தனன் அல்விரைந்து இறுதி ஊழியில் கொழுந்திரை கடல் கிளர்ந்தனைய கொண்டையான் அழுந்தியது அக்கிரி அருகில் மால் வரை விழுந்தன தோல் புடை விசித்தன. எழுந்திருந்தான். வல்விரைந்து எழுந்தனன் மிக விரைவாய் எழுந்தான். இறுதி ஊழியில் கொழுந்திரைக்கடல் பழைய காலத்திலே கிளர்ந்தெழுகின்ற கடல் கிளர்ந்தனை அந்த பழைய சமுத்திரம் தனைய கொள்கையான். அவன் இப்படி எழுந்தது தன்மையை உடையவனாய் அவர் எழுந்ததுனால என்ன ஆச்சுன்னா அழுந்தியது அக்கிரி. அந்த கிஷ்கிந்தா மலையே வந்து கொஞ்சம் அப்படி கீழே போயிடுது. வருஷம் இமயமலை வந்து ஏதோ ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் அழுந்தது அப்படிங்கிறாங்க. இல்லை வாலி இருக்குதுன்னா ஒரேடி அழுது. நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆளுங்களுக்கெல்லாம் வேலையே இருந்திருக்காங்க. அழுந்தியது அக்கிரி. அதாவது பரவாயில்ல. அருகில் மால் வரை விழுந்தன தோல் புடை விசித்த காற்று. உடனே தோள்களை வந்து இப்படி தோல் புடை விசித்த தோள்கள் பக்கங்களிலே எழுப்பிய காற்றினால் என்ன ஆச்சு அப்படின்னா மால் வரை விழுந்தது. பக்கத்தில் இருக்கிற சில மலையெல்லாம் காண முடியும். என்னன்னா இங்க ஒரு மலை நின்றுட்டு இருந்தது. எங்க போய் பொடித்த மயிர்புறத்த அரும்பொடி காய்கூட உற்று 7 வட கடலும் கண்கிட தீப்பொடித்தன விழி தேவர் நாட்டிலும் நீர்பொடித்தன புகை நீர்கூடுகிறது. போய் பொடித்தன மயிர்புறத்த வெம்பொறி காய்ப்பொடுற்று 7 வடகனலும் கண்கெட தீப்பொடித்தன விழி தேவர் நாட்டிலும் நீர்பொடித்தன புகை உயிர்ப்புரிந்தது. வெம்பொறி அப்படின்னா வெம்மையான அனல் பொறிகள். போய் பொடித்தன மயிர்புறத்தை எப்படி மயிர்புறத்தை அவருடைய அப்படியே அந்த முடியெல்லாம் சிலிர்க்குது. பெரிய குரங்கு எழுந்து வர கற்பனை பண்ணி பாருங்க. அப்படிங்கும்போது அங்கிருந்து என்ன வெம்பொறி அப்படியே பொடி பறக்குது. ரஜினிகாந்த கற்பனை பண்ணி கேட்டேன். அவனுடைய மயிர்புறத்துல எல்லாம் அப்படியே ஸ்பார்க்ஸ் வருது. காய்ப்பெழு சாதாரண ஸ்பார்க் இல்லை. அது எப்படி காய்ப்பொடு உற்று 7 வடகனலும் கண்கெட தீப்பொடித்தன விழி. அந்த கண்களில் அப்படியே கண் செவந்து அதுல நெருப்பு. கண்கள் நெருப்பு போல சிவந்தன. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. காய்ப்பொடு உற்று 7 வடகனல் உக்கிரமாக எழுந்திருக்கின்ற வடவாகினியானது உன் கண்கெட. அந்த இவனுடைய இந்த உக்கிரத்தை பார்க்க முடியாதபடி கண்கெடும். தீப்பொடித்தன விழி விழியிலே தீ உண்டாயிற்று. தேவர் நாட்டினும் ஈப்பொடித்தன புகை அப்படிங்கிறார். உயிர்ப்பு வீங்க அவனுடைய மூச்சு காற்று கோபாவேசத்தினால மயிர்புறம் பொடித்தன சொல்லிட்டாரு. கண் விழித்த சொல்லிட்டாரு. இப்ப அவருடைய மூச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. தேவர் நாட்டினும் மீப்பொடித்தன புகை. அந்த மூச்சு காற்றினுடைய கோபாவேசத்தினால வரக்கூடிய புகையானது தேவலோகத்திலையும் மீப்பொடித்தன தேவலோகத்திற்கு மேலும் சென்றன. மீப்பு ஒடித்தன மீ பொடித்தன மேலும் சென்ற.
கை கொடுக்கைத்தனம் குறிப்ப காவலை பயன்படும் மனசெருக்கு சிந்தின உட்கன ஒழுங்கினம் எந்த உண்பரும் நெக்கன தெரிந்த நின்ற ஒன்றன் கைத்தொடு கைத்தலம் புடைப்ப காவலில் திக்கயங்களும் மத செருக்கு சிந்தின உக்கன உருமினம் உலைந்த உண்பரும் நெக்கன நெறிந்தன நின்ற குன்றன். கைத்தொடு கைத்தலம் புடைப்ப அப்படிங்கிறான். உடனே என்னாச்சு? காவலின் திக்கயங்களும் மத செருக்கு சிந்தின அஷ்ட திக்கஜங்களும் காவல் செய்து கொண்டிருந்த அந்த அஷ்ட திக்கஜங்களும் மத செருக்கு அதாவது அவர் மத நீர் வழிந்து கொண்டிருந்த அவற்றினுடைய செருக்கு அழிந்திருந்துச்சு. மத செருக்கு சிந்தின உக்கன உருமினம் இடி கூட்டங்கள் இடிக்கணும்னு காத்துட்டு இருந்த அந்த இடிகள்லாம் கொஞ்சம் பயந்து போய் அப்படியே சைலண்ட் இடி கூட்டங்கள் வலி அறிந்தன. உம்பர் உலைந்த உம்பரும் மேல் உலகங்கள் நடுங்கின. நெக்கன நெகிழ்ந்து நெக்குறுதல் அப்படிங்கிறாங்க. நெகிழ்ந்து நெறிந்து நின்ற கொஞ்சம் இருக்கு கொண்டிருந்த மலை எல்லாமே கொஞ்சம் ஷேக்காக ஆரம்பிச்சு. வந்தனன் வந்தனன் என்ற வாசகம் இந்திரி முதல் திசை எட்டும் கேட்டன. சந்திரன் முதலிய தாரகை குளம் சிந்தின மணிமொழி சிகரம் தீர்ந்தது. வந்தனன் வந்தனன் என்ற வாசகம் இந்திரி முதல் திசையெட்டும் கேட்டேன். வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். எங்க எப்படி கேட்டதுன்னா இந்திரினா இந்திரனுக்குரிய கிழக்கு திசை. இந்திரனுடைய கிழக்கு திசை முதலாக 8 திசைகளிலும் கேட்டது. சந்திரன் முதலிய தாழகை குழாம், சந்திரன் ஆரம்பிச்சு அந்த 27 நட்சத்திரங்கள் சிந்தின மணிமுடி சிகரம் தீண்டவே. அந்த கிரீட அவன் உடல் பூரித்து எழுந்தபோது அவனுடைய கிரீடத்தினுடைய மணிமுடி சென்று தீண்டலாலே சந்திரன் முதலிய தாரகை குழாம், சந்திரன் முதலான நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் சிந்தின கீழே விழுந்தன. வீசின காற்றின் வேர் பறிந்து வெறுப்பு இனம் ஆசையை உற்றன. அந்த பித்திகை பூசின வெண்மையில் பொடித்த வெம்பொறி பூசினன் அந்தகன் குலைந்தது உங்களே. வீசின காற்றின் வேர் வரிந்து வெற்பினம் ஆசையை விட்டன. அந்த பித்திகை பூசின வெண்மையில் பொடித்த வெம்பொறி பூசினன் அந்தகன் குலைந்தது உங்களே. வீசின காற்றின் அவன் அவன் நடந்து வரும்போது அவனுடைய திசையினாலே வேகமாய் எழுந்த அந்த காற்றினால் வெறுப்பு இனம் வேர்பறிந்த மலைகளின் கூட்டங்கள் நிலை பெயர்ந்து விட்டன. ஆசையை உற்றன திக்குகளின் கடை எல்லை. ஆசைனா திசைகள், அவை திசையினுடைய எல்லையிலே போய் விழுந்து விட்டன. அண்ட பித்திகை ஆசையை உற்றன அண்ட பித்திகை பூசின. அண்டகோளத்தின் பித்திகைனா சுவர். அதாவது இது ஒரு பெரிய எக் மாதிரி இருக்கு. அந்த காலத்தில் அண்டகோளம், இந்த கோலத்தினுடைய சுவர். அந்த சுவற்றிலே சென்று பூசின வெண்மயிர் பொறித்த வெம்பொறி, அவருடைய அந்த மயிர் புலகம் பொடித்தலாலே சிந்திய அந்த நெருப்பு பொறிகள் அந்த அண்டகோளத்தினுடைய சுற்றுச்சுவரிலே போய் அப்படி தாக்கின. பூசினன் அந்தகன் யமன் பயந்து போயிட்டான். குலைந்தது உம்பரே, மற்ற தேவர்கள் நிலை குலைந்தார்கள். கடித்த வாயேது ஒரு கணக்கு கடித்த வாயே பித்திகைன்னா இது மதில் சுவர் பித்தி சுவர். கடித்த வாயேது கணங்கள் கால் விசும்பு பிடித்த வாய் உறும் இனத்தின் சிந்தின தடித்து வீழ்வன எனக்கு தளர்ந்து சிந்தின வடித்த தோல் வளையத்தின் வயது காசரோ. கடித்த வாய் எயிறு முகு கனல்கள். கடித்த வாய் எயிறு முகு கனல்கள். கோபத்தினால பல்லை கடிக்கும் பொழுது கடித்த வாய் எயிறு மக்களை கடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வாயிலே முகு கனல்கள், அவை சிந்துகின்ற நெருப்பானது.
கார் விசும்பு இடித்தவாய் உகும் உருமினத்தில் சிந்தின. கார் விசும்பு கரிய மேகங்கள் இடித்தவாய் இடித்த பொழுது உகும் உருமினத்தில் கருமேகங்கள் இடிக்கும் பொழுது விழுகின்ற உருமினத்தில் இடிக்கூட்டங்கள் போல சிந்தின. அது கருமேகங்கள்லேருந்து இடிக்கூட்டங்கள் சிந்துவது போல இவருடைய பல்ல கடிக்கும் போது நெருப்பு பொறிகள் சிந்தின. தடித்து வீழ்வன என தகர்ந்து சிந்தின. உடைந்து விழுவது போல தகர்ந்து சிந்தின. என்ன அப்படின்னா, வடித்த தோல் வளையத்தின் வயங்கு காசு அரோ. வடித்த தோல் வளையத்தின் அழகாக செய்யப்பட்ட அந்த தோல் வளையில் உள்ள வயங்கு காசு ரத்தினங்கள், அவனுடைய தோல் வளையத்தில் இருக்கிற ரத்தினங்கள்லாம் அப்படியே பல பலன்ட்டு தகர்ந்து கீழே விழுது. மின்னல்கள் கீழே விழலாம். ஞானமும் நாதிசை புனலும் நாகரம் மூலமும் முற்றிட முடிவில் நீக்கும் அக்காலமும் ஒத்தனன் கடலில் தான் கடை ஆழமும் ஒத்தனன் எவரும் அஞ்சவே. ஞாலும் நால் திசை புனலும் நாகரும் மூலமும் முற்றிட முடிவில் தீக்கும் அக்காலமும் ஒத்தனன் கடலில் தான் கடை ஆழமும் ஒத்தனன் எவரும் அஞ்சவே. எல்லாரும் அஞ்சுமாறு பூலோகமும் ஞாலமும் நாலு திசை புனலும், அதாவது 4 திக்குள்ள கடல்கள், சாகரங்கள், நாகலோகம் மூலமும் இவற்றிற்கெல்லாம் ஆதி காரணமாக இருக்கின்ற தத்துவங்கள், முற்றிட முடிவில் தீக்கும் அக்காலம், எல்லாவற்றையும் கடைசியிலே அழிக்கப் போகின்ற காலம் ஒத்தன் போன்று இருந்தான். கடலில் தான் கடை ஆழமும் ஒத்தன், கடலிலே முன்பு தான் கடைஞ்செடுத்த ஆழகால விஷத்தை போல இருந்தான். எவரும் அஞ்சவே. ஆயிடை தாரை என்று அமிழ்தன் தோன்றிய வேயிடை தோழினால் இடை விளக்கினால் வாயிடை புகைவர வாடிக்கண் வரும் தீயிடை தன் நெடும் கூந்தல் தீகின்றான். தாரை ஒன்றி ஆயிடை தாரை என்று அமிழ்தின் தோன்றிய வேயிடை தோழினால் இடை விளக்கினார். ஆயிடை புகை வர வாடி கண் வரும் தீயிடை தன் நெடுங்கூந்தல் தீகின்றான். ஆயிடை அந்த நேரத்திலே தாரை என்று அமிழ்தின் தோன்றிய வேயிடை தோழி. தாரை என்று அமிழ்தின் தோன்றிய அமிர்தம் போல இருக்கின்ற, அமுதம் போல காணப்படுகின்ற வேயிடை தோழி, மூங்கில் போன்ற தோள்களை உடைய இடை விளக்கினான். அவன் வந்து இடையிலே அவன் விளக்கினான். வாயிடை புகைவர், கோபத்தில் வாய் எழுந்திருக்கும் போது அவனுடைய வாயிலிருந்து புகை வருகிறது. வாலி கண் வரும் தீயிடை, வாலியினுடைய கண்ணிலிருந்து வருகின்ற அந்த நெருப்பினாலே தன் நெடுங்கூந்தல் தீகின்றான். அவருடைய கூந்தல் தீயுமாறு அவ்வாறு அங்கே அந்த தாரை வந்தாள். ஆயிடை புகை வர வாலிகன் வரும் தீயிடை தன்னதும் கூந்தல் விளக்கலை விடு விடு விழித்துளான் உலக கலக்கிய கடல் கடைந்த அமுது கண்டென உலக்கவின் உலக்க இன்னுயிர் குடித்து ஒல்லை மீண்டுவன் மலைக்குல மயில் என மடந்தை கூறுவாள். விளக்கலை விடு விடு விழித்துளான் உரம் கலக்கி அக்கடல் கடைந்து அமுது கண்டென உலக்க இன்னுயிர் குடித்து ஒல்லை மீள்குவன் மலைக்குல மயில் என மடந்தை கூறுவான். மலைக்குல மயில் இன்னொரு அழகான அடைமொழி. தாரையை பார்த்து சொல்றான். மலைக்குல மயில், மலையிலே விளையாடுகின்ற சிறந்த மயில் போன்றவனே மலைக்குல மயில். விளக்கலை விளக்காதே, விடு விடு விழித்துள்ளான் உரம். இப்படி வந்து என்னை கூப்பிட்டார். போருக்கு விழித்துள்ளவனுடைய வலிமையை உரம் கலக்கி, அவனுடைய வலிமையை ஒரு கலக்கி அக்கடல் கடைந்து அமுது கண்டோம். கடலை கடைந்து அமுதத்தை எடுத்தாற் போல அதாவது உலக்கனா அவனது இறக்க அவனது உயிர் குடித்து, அவனுடைய உயிரை குடித்து விட்டு ஒல்லை மீள்போம் விரைவாக திரும்பி வருகிறேன்
மலைக்குளமயில் என்று அவன் சொல்ல மடந்தை கூறுவான். அவள் சொன்னாள், கொற்றவ நின் பெரும் குவகுத்தோள் வலிக்கு இற்றையன் அல்லன். இற்றையன் அல்லன் இதுல இருக்கு. இற்றையன் அல்லனால் ஈடுண்டேறுவான். ஈடு உண்டு ஏறுவான். பெற்றிலன் திறந்திலன் பெயர்த்தும் போசையற்கு உற்றது நெடுந்துணை உடைமையால். கொற்றவன் கொற்றவன் நின் பெருங்குவவு தோல்வலிக்கு இற்றவன் உன்னை நாள் ஈடு உண்டு ஏகினான். பெற்றிலன் பெருந்திரல் பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது நெடுந்துணை உடைமையால் என்றார். வெற்றி வீரனான மொழியே நின் பெருங்குவவு தோல் வலிக்கு உள்ள வாலிவடை படத்துல பாட்டு ஒன்றுமே அபாரமான நின் பெருங்குவவு தோல் வலிக்கு உன்னுடைய பெரிய திரண்ட தோள்களினுடைய வலிமைக்கு இற்றைய நல்லன் தோல் வலிமைக்கு முன்பு தோற்று போனான். உன்னுடைய தோல் வலிமைக்கு அவன் தோற்று போனான். ஈடு உண்டு ஏகுவான். இத்தனை நாட்களாக குழைவு கொண்டு செல்பவனான அவன் பெற்றிலன் பெருந்திரன் இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய வலிமை அவனுக்கு கிடைச்சிருந்தான். பெயர்த்தும் போர் செயற்கு அப்படி இருக்கவும் அவன் விட்டு போர் செய்வதற்கு உற்றது. அந்த காரணம் என்ன? நெடுந்துணை உடையவன். அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய துணை கிடைத்திருக்கிறது. அதனால்தான் இந்த மாதிரி எல்லாம் சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் தாரை விளக்குற இது இருக்குன்னு தாரை விளக்கினால் ஜஸ்ட் இந்த மாதிரி யாரோ துணை கிடைச்சிருக்கணும் அதனாலதான் வரான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வாழ்க்கையில கிடைச்சிங்க. இதுல ராமன் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா ராமன் அப்படின்லாம் செய்ய மாட்டான். இதெல்லாம் ரெண்டு வாட்டி சண்டை போடுறது ஒரு பிரேக் அவ்வளவுதானே, போய் மலை போட்டுட்டு வர மாதிரி. இல்ல முதல் தடவை அடிச்சிடுவான், கொல்ல மாட்டான். யாருன்னு எனக்கு தெரியல. ரெண்டு பேர்ல யாரு வாலி யாரு சுக்ரீவன் அதெல்லாம் சரி பாப்போம். இது இது ரொம்ப அழகா இருக்கு. பெற்றிலன் திறந்திலன் பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது நெடுந்துணை உடைமையான். மூன்றென முற்றிய முடிவில் பேருலகு என்றுடன் உற்றன எனக்கு நேரென தோன்றினும் தோற்றவை தொலையும் என்றது சான்றுள அன்னவை தையல் கேட்டியார். மூன்று என முற்றிய முடிவில் பேருலகு என்று உடனுற்றன எனக்கு நேரென தோன்றினும் தோற்று அவை தொலையும் என்றனின் சான்றுள அன்னவை தையல் கேட்டியார். திருப்பி இதை சொல்லிட்டே இருக்கான் வாலிபன். ஏன்னா பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஆள் சாக போறான். அவன் எப்பேற்பட்ட வலிமையானவன் அப்படிங்கிறத எப்படி சொல்லிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் திருப்பி வந்துட்டே இருக்கு. மூன்று என முற்றிய முடிவின் பேருலகு, மூன்று என பகுக்கப்பட்ட முடிவில்லாத பெரிய உலகங்கள் எல்லாம் ஏன்று உடனுற்றன ஏன்று கருத்திறங்கி ஒன்று சேர்ந்தவையாகி எனக்கு நேரென தோன்றினும் அவை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து எனக்கு நேராக வந்தாலும் தோன்றினும் தோற்று அவை தொலையும், அவை தோற்று ஓடிவிடும் என்றனே என்று சொல்வதற்கு சான்று உள்ள. சும்மா நான் சொல்லல, எவிடன்ஸ் இருக்கிறது. அன்னவை தையல் கேட்கிறார். அவற்றை கேள்வி மந்தர நெடுவரை மத்து வாசுகி அந்தமில் கடை கயிறடைகள் ஆழியான் கயிறு அடைகள் ஆழியான் சந்திரன் தூணெதிர் தருக்கின் வாங்குனர் இந்திரன் முதலிய அமரர் ஏனையோர். மந்தர நெடுவரை மத்து, பெரிய மந்தர மலையை மத்து என்று கொண்டு நிறுத்தினார்கள். வாசுகி அந்தமில் கடை கயிறு, அவ்வளவு பெரிய பாம்பான அந்த வாசுகி, முடிவற்ற அனந்தன் போல இருக்கின்ற அந்த வாசுகி கடை கயிறு, அடைகள் ஆழியான். அடைகள்னா அவற்றை அண்ட கொடுத்திருக்கின்ற அந்த கல் யாருன்னா ஆழியான், கூர்மாவதாரமாக இருக்கின்ற திருமால். அந்த 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 அடைகள்லாம் அந்த மலை கீழே விழுந்து விடாதபடி கொடுக்கப்பட்ட கல் ஆழியான். சந்திரன் தூண், சந்திரன் அடை தூணாகும் என சந்திரன் தூண்
எதிர்தருக்கின் வாங்குனர், எதிராக நின்று ஒருவருக்கொருவர் எதிராக கழிப்புடன் கடலை கடைபவர். எதிர்தருக்கின் வாங்குனர், வாங்குதல் கடைபவர்கள். கடைபவர்கள் யாருன்னா இந்திரன் முதலிய அமரர், இந்திரன் முதலான தேவர்களும் ஏனையும் மற்றவர்களான அசுரர்களும். பெயர்வுற வலிக்கவும் இடுக்கில் பெற்றியார் அயர்வுறல் உற்றதை நோக்கி யானது தயிரென கடைந்தவர் கமுதம் தந்தது மயிலிய குயில்மொழி மறக்கலாவதோ. பெயர்வுற வலிக்கவும் மிடுக்கியில் பெற்றியார் அயர்வுறல் உற்றதை நோக்கி யான் அது தயிர் என கடைந்து அவருக்கு அமுதம் தந்தது மகிழிய குயில்மொழி மறக்கலாவதோ. பெயர் உற வலிக்கவும் அந்த பேர் மாறு, பெயர்தெல்லாம் பேர்ந்து செல்லுமாறு, மந்தரகிரியே பேர்ந்து விடுமாறு வலிக்கவும் அவர்கள் அதை கடகடை என்று கடையவும். மிடுக்கில் பெற்றியார், பெயர் உற வலிக்கவும் மிடுக்கில் பெற்றியார், அது நிலை பெயருமாறு வலிக்கும் அளவுக்கு மிடுக்கியில் பெற்றியார். மிடுக்கு இல்லாத தன்மையை கொண்ட அவர்கள் அயர் உரல் உற்றதை நோக்கி, களைத்து விட்டதை நோக்கி யான் அது நான் அதனை தயிர் என கடைந்து அவருக்கு அமுதம் தந்தது மயிலியல் குயில் மொழி. மயில் போன்ற சாயலையும் குயில் போன்ற மொழியும் உடையவர் மறக்கலாவது. அதேதான் பெயர்வுற வலிக்கவும் மிடுக்கில் பெற்றியார் அயர் உலர் உட்பட நோக்கி யானது தயிரென கடைந்தவர் கமுதம் தந்தது மயிலிய குயில்மொழி மறக்கலாம். ஆற்றலில் அமரரும் அவுணர் யாவரும் தோற்றனர் எனையவர் சொல்லற்பாளரோ கூற்றுமென் பெயர் சொல்ல குலையும் ஆரினி மாற்றவர்க்காகி வந்தெதிரும் மாண்பினார். ஆற்றலில் அமரரும் அவுணர் யாவரும் தோற்றனர் எனையவர் சொல்லற்பாளரும் கூற்றும் என் பெயர் சொல்ல குலையும் ஆரினி மாற்றவர்க்கு ஆகி வந்து எதிரும் மாண்பினார். ஆற்றல் இல்லாத அமரர்களும் அவுணர் யாவரும் அசுரர்கள் யாவரும் தோற்றனர். அவங்கெல்லாம் ஏற்கனவே டிஃபீட்டட் லிஸ்ட்ல இருக்காங்க, போன எலெக்ஷன்லயே தோற்றனர். எனையவர் சொல்லற்பாளரும் என்றால் மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டுமோ. கூற்றும் யமன் கூட அந்த வரி பாருங்க, கூற்றும் என் பெயர் சொல்ல குலையும். அபாரமான வரி. கூற்றும் என் பெயர் சொல்ல குலையும். யமனும் என் பெயரை சொன்னா குலைந்து விடுவான். ஆர் இனி மாற்றவர்க்கு ஆகி வந்து, இனிமே ஒருத்தன் பிறந்து வந்து என் கூட சண்டை போட்டு ஆர் இனி மாற்றவர்க்கு ஆகி வந்து எதிரும் மாண்பினார். எதிரிலே இதற்கு எதிராக வந்து இருக்கக்கூடிய மாண்பை உடையவர்கள். இது வந்து மால் இனி அப்படின்னு ஒரு குலையும் குலையும் ஆரினிங்கிறது மாலிங்க இல்ல கூற்றும் என் பெயர் சொல்ல குலையுமால். ஆல் அசைச்சொல். ஓ குலையுமால் இனி மாற்றவர்க்காகி வந்து பேதையர் எதிர்குவரெனினும் பெற்றுடை ஊதிய வரங்களும் உரமும் உள்ளதில் பாதியும் என்னதால் பகைப்பதெங்கனும் நீ துயர் ஒழிகென நின்று கூறினான். பேதையர் எதிர்குவர் எனினும் பெற்றுடை ஊதிய வரங்களும் உரமும் உள்ளதில் பாதியும் என்னதால் பகைப்பது எங்கனம் நீ துயர் ஒழிக என நின்று கூறினான். பேதையர் சரி, யாரோ முட்டா பசங்க, பேதையர் யாராவது பேதை அறிவில்லாதவர் யாராவது வந்து எதிர்குவர் எனினும் எதிரில் வந்து சண்டை போட்டாங்கன்னாலும் அவர்கள் எதிர்ப்பார்களே ஆனாலும் பெற்றுடை ஊதிய வரங்களும் அவர்கள் பெற்றுள்ள லாபகரமான ஊதிய வரங்களும் உரமும் அவர்களுடைய வலிமையும், அவர்களுடைய வலிமை மட்டும் இல்லை, அவங்க பெற்றுள்ள வரங்கள்ல பாதி எனக்கு கரெக்டாக டிவைட் ஆகி வரும். ஒரு பெரிய இன்பில்ட் கால்குலேட்டர்லாம் வச்சுருக்காங்க. ஊதிய வரங்களும் உரமும் உள்ளதில் பாதியும் என்னதால் இடத்திலே இருக்கின்ற அந்த வலிமைகள் வரங்கள் ரெண்டிலையும் பாதி இதுகிட்ட வந்து பகைப்பது எங்கனம் என்ன போய் எங்கூட சண்டை போட்டு நீ துயர் ஒழிக, துயரம் வேண்டாம் என நின்று கூறி. அன்னது கேட்டவள் அரச ஆயவர்க்கு இன்னுயிர் நட்பமைந்திராமன் என்பவன் உன்னுயிர் கோடலு குடன் வந்தாரென துண்ணிய அன்பினர் சொல்லினார் என்றார்.
அன்னது கேட்டவை, அரசே, ஆயவர்க்கு இவ்வுயிர் நட்பு அமைந்து இராமன் என்பவன் உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினான் என்றான். அது கேட்டவை, அரசன், ஆயவர்க்கு அவனுக்கு இன் உயிர் நட்பு அமைந்து, சாதாரண நட்பு இல்லை, இன்னுயிர் நட்பு அமைந்து இராமன் என்பவன், ராமன் பெயர் கொண்ட ஒருத்தன் உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான், உன்னுடைய உயிரை எடுப்பதற்காகவே உடன் வந்திருக்கிறான், உன் உயிர் கோடல் உயிரை கவர்வதற்காக உடன் வந்திருக்கிறான் என்று துண்ணிய அன்பினர், நமக்கு அனுகூலம், நமக்கு நெருங்கிய அன்புடையவர்களான ஒற்றர்கள் இன்ஃபார்மர் சொல்லினார், அவர்கள் சொன்னார்கள் என்றார். உழைத்தவள் இருவினை கூறு காண்கிலாது அடைத்தயர் உலகினுக்கு அறத்தின் ஆறலாம் இழைத்தவர்க்கு இயல்பல இயம்பி என் செய்தாய் பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்றார். சொல்லக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. உழைத்தவள் இருவினைக்கு ஊறு காண்கிலாது அழைத்து அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தினாரெல்லாம் இழைத்தவர்க்கு இயல்பல இயம்பி என் செய்தாய் பிழைத்தனை பாவி உன் பெண்மையால். இராமன் என்பவன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய முதல் எதிர்வினை இதுதான். என்ன சொல்றான்? உழைத்த வல் இருவினைக்கு ஊறு காண்கிறார். அதாவது வல் இருவினைக்கு கொடிய இருவகையான கர்மங்கள், அது எப்படி சேர்த்த இருவினை? உழைத்த வல் இருவினை, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த பாவங்களும் நல்வினைகளும் ஆகிய அந்த இரு வினைகளுக்கும் ஊறு காண்கிறார். அதாவது மோட்சம்னா என்னன்னா தீவினை மட்டும் அழியவில்லை, நல்வினையும் அழியவில்லை இல்லையா? இருவினையும் சோ தீவினை நிறைய செஞ்சா திருப்பி வந்து பிறக்கணும், நரகத்துல உழந்து அல்லல் படணும். நல்வினை நிறைய செஞ்சா சொர்க்கத்துல போய் அங்க அல்லாடி இருக்கணும், முக்தி கிடையாது. அதனால உழைத்த வல் இருவினைக்கு ஊறு காண்கிறார். இந்த இரு வினைகளுக்கும் அழிவு என்ன என்று தெரியாமல் அழைத்து கூவிக்கொண்டு அயர் உலகினுக்கு வருந்துகின்ற இந்த உலகத்திற்கு, உலகமே வந்து ஐயோ நாம் உழைத்த உலக மக்கள் அனைவரும் நாம் உழைத்து சேர்த்த இந்த நல்வினைகளும் தீவினைகளும் அழியவில்லையே. அயர்னா அயர்கின்ற அயர்தல், இப்படி அழைத்து ஊறு காண்களாது கூவிக்கொண்டு வருந்துகின்ற உலகினுக்கு, உலக மக்களுக்கு அறத்தின் ஆறெல்லாம் இழைத்தவர்க்கு, தர்மத்தின் வழி இது என்று செய்து காட்டுகின்ற, அறத்தின் ஆறெல்லாம் இழைத்தவர்க்கு செய்து காட்டுகின்ற அந்த அவனுக்கு இயல்பல இயம்பி என் செய்தான். அவனுடைய பெருமைக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை சொல்லி அழகும் உயிரை கொல்ல வந்திருக்காது சொல்லி என் செய்தார் பிழைத்தனை பாடி. நீ வந்து பிழைத்தனைன்னா பழைச்சு போங்கிற அர்த்தம், பிழை செய்தாய். அரசியல் பிழைத்தோருக்கு அனுபவிச்சார் பழைச்சு போ என்ன விட்டுற அந்த அர்த்தம் இல்லை. பிழைத்தனைங்கிறது இப்போ உள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். பிழைத்தனைன்னா பிழை செய்தாய், பிழை செய்தாய் பாவி உன் பெருமையா. இவனை கொல்ல வந்தா அது பாவமா? இல்ல 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 அப்படி இல்ல. அவன் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்ய மாட்டான். அவன் மேல பழிய போறது பாவம். இருமையும் நோக்குறும் இயல்பினார்க்கு இது பெருமையோ இங்கிதில் பெறுவதென்கொலோ அருமையின் என்றுயிர் அளிக்கும் ஆருடை தருமமே தவிர்க்குமோ தன்னைத்தானரோ. இருமையும் நோக்குறும் இயல்பினார்க்கு இது பெருமையோ இங்கு இதில் பெறுவது என்கொலோ அருமையின் நின்று உயிர் அளிக்கும் ஆருடை தருமமே தவிர்க்குமோ தன்னைத்தானரோ. இருமையும் நோக்குறும் இரண்டின் பயன்களையும் கருதுகின்ற. இதுல வந்து இதற்கு இரண்டு பொருள் சொல்லலாம். முதல் பொருள் என்னன்னா இம்மை வறுமை என்கிற இருமையின் நோக்குறும் இயல்பினா, அல்லது ஒரு ரெண்டு ரைவல் பார்ட்டிஸ் இருக்காங்க, அதுல இரண்டு தரப்பினுடைய நியாயங்களையும் உற்று நோக்குகின்ற இயல்பையுடைய ராமன். இப்ப சும்மா சுக்ரீவன் சொல்றதை மட்டும் கேட்டு அவன் என்ன கொல்றதுக்கு வரமாட்டான். அவன் என்ன எப்பேற்பட்டவன்னா இருமையும் நோக்கும் இயல்பினார் இது பெருமையும். சும்மா அவங்க கூட சேர்த்துட்டு வந்து என்ன கொல்ல வர்றது பெருமையா? பெருமையோ இங்கு இதில் பெறுவது என்கிறோம். அவனுக்கு இதுல என்ன கிடைக்க போகுது?
அருமையில் நின்று அருமையான பொருளாய் இந்த அரிய பொருளாய் உயிர் அளிக்கும் ஆருடை தருமமும் எல்லா உயிர்களையும் பாதுகாக்கின்ற தர்மமும் தர்மமே தவிர்க்குமோ தன்னைத்தானோ தர்மம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுமா அழித்துக் கொள்ளாது. அது ஒரு அபாரமான தர்மமே தவிர்க்குமோ தன்னைத்தானோ. ஏற்ற பெயர் உலகெல்லாம் நீதி நீற்றவள் மாற்றவள் ஏவ மற்றும் அவர்கள் மைந்தனுக்கு ஆற்றாரும் முறையால் குறித்த ஐயனை போற்றது இன்னும் புகழல் பாவம். இவருக்கு ஏற்கனவே ராமனுடைய வரலாறுலாம் தெரியும். ஏற்ற பேர் உலகெலா எய்தி ஈன்றவள் மாற்றவள் ஏவ பற்று அவள் தன் மைந்தனுக்கு மற்ற அருண்வகையால் அளித்த ஐயனை போற்றவை இன்னென புகழப்பாளை. ஏற்ற பேருலகெல்லாம் எய்தி தன் தந்தை ஏற்று ஆட்சி செய்த உலகெல்லாவற்றையும் எய்தி எனக்கு கிடைத்த ஈன்றவள் மாற்றவள் ஏவல் மாற்றான் தாய் மாற்றவள் ஈன்றவள் மாற்றான் தாய் ஈன்றவள் மாற்றவள் ஏவல் மற்றும் அவள் தன் மைந்தனுக்கு அவளுடைய மகனான பரதனுக்கு ஆற்று அருண் உவகையால் அளித்த ஐயன் சொல்ல முடியாத கொள்ளுதற்கரிய மகிழ்ச்சியுடனே ஆற்று அருண் உவகையால் அளித்த ஐயனை கொடுத்துவிட்ட ஐயனை போற்றாய். அவனை போற்ற வேண்டாம், போற்றவில்லை. இன்னென புகழற்பாலையும் இப்படியெல்லாம் சொல்லுவாயா அவனை பற்றி? இந்த பேர்கள் உலகெல்லாம் வெறுக்கி வெறிடம் வென்று வென்று அதாவது பிரிந்து வேண்டுமோ தன் துணை ஒருவரும் தண்ணீர் வேறுதான் பின்தொழில் கூறும் உணரும் நட்டம். இன்ற பேருலகெல்லாம் இறுக்கி வேறினும் வென்றி வெஞ்சிலையலால் திரிது வேண்டுமோ தன் துணை ஒருவரும் தன்னில் வேறிலார் புன்தொழில் குரங்கொடு புணரும் நட்பனோ. இன்ற பேருலகெல்லாம் நிலைபெற்றிருக்கின்ற இந்த பெரிய உலகங்கள் எல்லாம் நெருக்கி வேறினும் நெருக்கின ஒன்று சேர்ந்து வந்து எதிர்த்தாலும் வென்றி வெஞ்சிலையலாம் வெற்றி தருகின்ற அவனுடைய வில்லை தவிர திரிது வேண்டுமோ அவனுக்கு வேற ஏதாவது வேணுமா? அவனுடைய வில்லை தவிர வேற ஏதாவது வேணுமா? தன் துணை ஒருவரும் தன்னில் வேறினான். தனக்கு சமானமாக தன்னை காட்டிலும் வேறொருவன் இல்லாத அவன் புன் தொழில் குரங்கொடு கீழ்மையான தொழிலை செய்கின்ற ஒரு அற்பமான செய்கையை செய்கின்ற குரங்கான சுக்ரீவன் புணரும் நட்பனும் நட்பு கொள்பவனாவன். தம்பி இறந்தது தனக்கு வேறு இன்பறி மீதல் என்றான். இப்படியும் யானும் உற்று எதிர்ந்த போரில் அம்பு இடை தொடுக்குமோ அருதின் ஆழியா. தம்பியர் அல்லது தனக்கு வேறு உயிர் இன்பரின் இலது என எண்ணி ஏய்ந்தவன் எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பு இடை தொடுக்குமோ அருளின் ஆழியா. தனது தம்பியரை அல்லாது தம்பியர் அல்லது தனக்கு வேறு உயிர் இன்பரின் இலது இந்த உலகத்திலே இல்லை என எண்ணி ஏய்ந்தவன் என இவ்வாறு எண்ணி அவர்களோடு இணங்கி நடப்பான் ஆகிய அவன் அருளின் ஆழியான். எம்பியும் யானும் நானும் என்னுடைய தம்பியும் நானும் முற்று எதிர்ந்த போரில் எதிர்த்து ஒருவருக்கு எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது இடையிலே அம்பு தொடுப்பானோ? அவரோட நம்பிக்கை ராமன். அதனாலதான் ராமன்கிட்ட அந்த அளவு விவாதம் செய்யறான் இல்லையா? இது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகமும் கூட. ஏன்னா இப்படி பில்ட் பண்ணினா தான் அதுல வாலியுடைய வாதங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும். அதாவது வாலி வந்து தன்னுடைய பலத்து மேல மட்டும் நம்பி வச்சு போய் அப்படியே அம்புக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு தெரியும். ராமன் வந்து தாரை சொல்லும் போது ராமன் பேர்ல இவ்வளவு உயர்ந்த நம்பிக்கை வச்சு அவன் சண்டைக்கு போறான். அப்பதான் அதுல வந்து வாழ்வையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே அப்படின்னுலாம் பின்னாடி பேச போறாங்க இல்லையா? அது ஒரு பெரிய அந்த அதை சொல்றதுக்காகத்தான் அம்பு இடை தொடுக்குவோ அருளின் ஆழியா கருணை மிகுந்தவனான ராமன்.